Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து சேம் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் டெவலப் பண்ண போறோம். ஆனா வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்ம all the 4 types of relationsயுமே லேர்ன் பண்ணிக்க போறோம், which means one to many, many to one, many to many, many to one, இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு என்டிட்டியா கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறோம். அண்ட் தென் இதுவுமே வந்து ஹோலாக நான் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லலை, இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெப்போசிட்டரி லேயர்ஸ் தான் இருக்க போகுது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அது இதெல்லாம் வந்து அப்கமிங் செஷன்ஸில் தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து இந்த அசோசியேஷன்ஸ்ல, அதாவது ரிலேஷன்ஸ்ல வந்து நல்லா கிளியர் ஆனதுக்கு அப்புறமா we will go on to the another additional features of the application. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான கண்ட்ரோலர், என்டிட்டி, ரெப்போசிட்டரி, சர்வீஸ்ன்ற பேக்கேஜஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ், என்டிட்டி, ஆஃப்டர் தட் கண்ட்ரோலர், service, repository. Okay. Then before moving on to this packages, நம்ம வந்து இன்னொன்று பண்ணணும். நம்ம pom.xml என்னென்ன டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் எம்விசி, ஐ மீன் ஸ்ப்ரிங் வெப் அனோட்டேஷன் டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் MySQL கனெக்ட் பண்ணுறதால MySQL கனெக்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டேட்டா ஜேபிஏன்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கிறதால ஹியர் வி நீட் டு கிவ் சம்திங் லைக் ஸ்ப்ரிங் டாட் data source dot URL. So URL என்னது JDBC MySQL ஒர்க் பண்ண போறோம். So MySQL :/ localhost default port number வந்து 3306 / நம்ம என்ன வந்து டேட்டாபேஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். student course _ management. ஓகேங்களா, அதுதான் நம்ம தரப்போறோம். அண்ட் தென் இஃப் த டேட்டாபேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இட்ஸ் ஓகே, நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இஃப் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கும்போது we will get an exception like the database என்னால் ஃபவுண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு create database if not exist which is equal to ட்ரூன்னு சொல்லி நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி டேட்டாபேஸ் இல்லைன்னா அதுவே கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா, இஃப் நாட் ஆஃப்டர் திஸ் நம்மளோட MySQLக்கு ஆப்வியஸாக ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும், அதை நம்ம கொடுத்துடலாம். ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூசர் நேம் வந்து ரூட்டு, அண்ட் தென் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்டும் வந்து ரூட்டு. ஆஃப்டர் தட் ஸ்ப்ரிங் டாட் JPA Hibernate DDL auto which is equal to அப்டேட். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்ணாதீங்க, வாட் எவர் இஸ் தேர் நீங்கள் வந்து அப்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நவ் நம்மளோட டேட்டாபேஸ் செட்டப் இஸ் டன். நம்ம வந்து ஒவ்வொரு என்டிட்டிஸாக கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் என்டிட்டி கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஸ்டூடெண்ட் என்டிட்டியில நான் என்னென்ன டேட்டா கொடுக்க போறேன் அப்படின்னா, நேமு, இமெயிலு, அந்த ஸ்டூடெண்டோட அட்ரஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். பிரைவேட் லாங்கு ஐடி, தென் பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம், ஆஃப்டர் திஸ் பிரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில், அதுக்கடுத்தா பிரைவேட் ஸ்ட்ரிங் அட்ரஸ். ஓகே, இப்போ நான் வந்து இது ஒரு என்டிட்டியா கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ஐ மீன் ஒரு டேபிளா இந்த
கிளாஸை கிரியேட் பண்ணோம்னா @entity annotation கொடுக்கணும். if I give @entity அப்பனா ஆப்வியஸா there should be a primary key. அப்ப நான் வந்து ஐடியை என்னவா பண்றேன், பிரைமரி கீன்னு கொடுக்குறேன். அதுக்கு நான் வந்து @id annotation கொடுத்துட்டு after this generated value strategy which is equal to generation type வந்து identityன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஓகே ஓகே ஃபைன். நவ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா ஐடி, நேமு, இமெயில், அட்ரஸ் கொடுத்தா போதும். பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்றது ஒரு பர்சனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அட்ரஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பெங்களூர், கர்நாடகா அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஒன். நம்ம வந்து ஸ்டேட்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் எந்த சிட்டியில் இருக்கோன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அப்போ ஃபார் தட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு அட்ரஸ்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணி அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்றேன். அட்ரஸ்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணி சேம் திங் பிரைவேட் இன்ட் லாங் ஐடி. ஓகேங்களா, பிரைவேட் லாங் ஐடி. அதுக்கு அடுத்து வந்து சிட்டி ஸ்டேட் நான் வாங்கிக்கிறேன். பிரைவேட் ஸ்ட்ரிங் சிட்டி, பிரைவேட் ஸ்ட்ரிங் ஸ்டேட். see I am making it as string state, city state மட்டும் வாங்குறேன். if you want நம்ம வந்து அட்ரஸ் அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் வாங்க மாட்டோம். we will get like டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் லேண்ட்மார்க், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் மேக்கிங் எவ்ரி திங் சிம்பிள் அண்ட் வி வாண்ட் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் த ரிலேஷன்ஷிப்ஸ். அதனால நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் திஸ் அட்ரஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் டைப் நான் என்ன பண்றேன், அட்ரஸ் டைப்பா கொடுக்குறேன். பிஃபோர் தட் நம்மளோட அட்ரஸ்ன்றது ஒரு டேபிளா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், @entity. ஆஃப்டர் தட் ஐ எம் மேக்கிங் திஸ் ஐடி as a long and generated value which is of strategy. நம்ம ஆல்ரெடி கொடுத்ததே நம்ம கொடுத்துடலாம். strategy which is equal to generation type dot identity. okay fine, we have done it. இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் டைப் கொடுத்துறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் அட்ரஸ்ன்னு கொடுத்தா ஒரு எரர் வருது. இவ்வளோ நேரமா எந்த எரரும் வரல, இப்போ ஒரு எரர் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க டிஃபைன் பண்ணிருக்க ரிட்டர்ன் டைப் இஸ் அன் என்டிட்டி. ஆப்வியஸா அட்ரஸ்ன்றது என்னது, இன்னொரு என்டிட்டி. அப்ப இன்னொரு என்டிட்டியை நீங்க வந்து இங்க குடுக்குறீங்க அப்படின்னா யூ நீட் அன் அசோசியேஷன் அண்ட் அனடேஷன். அந்த அனடேஷன் கொடுக்கல அப்படின்னா யூ வில் கெட் திஸ் எரர். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெனி அட்ரஸ் இருக்குமா, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்குமா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் ஒன் அட்ரஸ். ஸோ இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் இருக்கும், ஒன் ஸ்டூடெண்ட் ஹாஸ் ஒன் அட்ரஸ். அப்பனா வந்து 1 to 1. ஓகே, இப்ப இந்த கேஸ்கேட் டைப் வந்து ஆல்னு சொல்லிட்டு நம்ம ஏன் தரோம்னா, இப்ப நீங்க அட்ரஸ்ல ஆட் பண்ணாலும் ஓகே, அட்ரஸ்ல ஆட் பண்றது இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல தான் அனடேட் பண்ணிருக்கீங்களா, இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ல அவங்க அட்ரஸ் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அட்ரஸ் டேபிள்லயும் போய் ஆட் ஆகணும். அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்றேன், கேஸ்கேட் டைப் cascade small cascade type all. ஸோ என்ன கேஸ்கேட் டைப் ஆல்னா, நீங்க வந்து அட்ரஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அட்ரஸ் டேபிள்லையும் இட் நீட்ஸ் டு கெட் ஆடட். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டோம். எதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டே கோர்ஸுக்காக தான், கரெக்டா? ஸோ கோர்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். இப்ப இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும்னா, டைட்டில், டியூரேஷனு, யாரு சொல்லி தரப்போறா அப்படின்ற 3 இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வாங்கிக்கிறேன். பிரைவேட் லாங் ஐடி, அதுக்கு அடுத்து பிரைவேட் ஸ்ட்ரிங் டைட்டில், பிரைவேட் ஸ்ட்ரிங் டைட்டில். ஆஃப்டர் திஸ் பிரைவேட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்டர், யாரு சொல்லி தர போறாங்க அதுதான். ஓகேங்களா, ஓகே ஃபைன். டு மேக் திஸ் அஸ் அ டேபிள் நம்ம என்ன பண்ணோம், @entity கிரியேட் பண்ணணும். இஃப் இட் இஸ் அன் என்டிட்டி ஐ ஆப்வியஸ்லி வாண்ட் அ பிரைமரி கீ, ஸோ ஐடின்றது கொடுத்துடலாம். ஆஃப்டர் திஸ் ஜென்ரேட்டட் வேல்யூ ஜென்ரேஷன் டைப். இப்ப இங்க என்னன்னா, இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நான் வந்து இன்ஸ்ட்ரக்டர்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் எக்ஸ்பர்டைஸ் ஆன் ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் பூட்.
ஓகேங்களா, என் பேரு அண்ட் தென் வந்து நான் எதுல எக்ஸ்பர்டைஸா இருக்கேன், நான் என்ன கோர்ஸ் எடுக்க போறேன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணும். கரெக்டா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இன்ஸ்ட்ரக்டர் இந்த சிம்பிள் வேல கொடுக்கறதுக்கு பதிலாக என்னோட ஹோல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நான் வாங்கணும் இல்லையா, அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்ல நான் என்னென்ன வச்சுக்கிறேன்னா, லெட் இட் பி ஆல்சோ வெரி சிம்பிள், பிரைவேட் லாங் ஐடி அண்ட் தென் வந்து என்னோட பேரு. கரெக்டா? பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம். ஆஃப்டர் தட் நான் எதுல எக்ஸ்பர்டைஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் வாங்கணும். பிரைவேட் ஸ்ட்ரிங் எக்ஸ்பர்டைஸ். ஓகே, அண்ட் தென் வந்து நான் என்ன கோர்ஸ் எடுக்க போறேன். ஸோ பிரைவேட் ஸ்ட்ரிங் கோர்ஸ். ஓகே ஃபைன். இப்போ லெட் ஐ வாண்ட் டு மேக் திஸ் ஆல்சோ டேபிள் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், @entity கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு மேக் திஸ் காலம் ஐடி as a primary key and then generated value which is of @generated value which is of generation type வந்து identity தான் நான் கொடுக்க போறேன். ஓகே, now it is done. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டர்னு கோர்ஸ்ல இருக்கு இல்லையா, which is going to be a where is it course which is going to be the return type of instructor. அப்ப the data type of the instructor வந்து instructor. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், if it is an instructor then we will get error, ஏன்னா வந்து இது ஆல்ரெடி ஒரு என்டிட்டி இந்த டேபிள்ல, so you need to give relationship for this. அப்ப ஒரு இன்ஸ்ட்ரக்டர், see many courses have one instructor. இப்ப ஜாவாக்கும் வந்து அவங்களே எடுக்கலாம், ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் அவங்களே எடுக்கலாம், if she knows அவங்களே எடுக்கலாம், if SQLனாலும் அவங்களே எடுக்கலாம்னா many courses can have one instructor. ஆக்சுவலா இது வந்து ரியல் டைம்ல இப்படி இருக்கலாம், மேபி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான் ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு இருக்கலாம். that depends on the business logic. இப்போ வந்து நான் ManyToOne எடுத்துக்கிறேன், பிகாஸ் many courses ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எடுக்கலாம். ஸோ ManyToOne நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ்ன்ற ஃபீல்டு இருக்கு இல்லையா, கோர்ஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் அ என்டிட்டி அண்ட் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ கோர்ஸ். அண்ட் தென் ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க கோர்ஸ்ல ManyToOne கொடுத்திருக்கேன், which means ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எத்தனை கோர்சஸ் வேணாலும் லேர்ன் பண்ணிருக்கலாம், எத்தனை கோர்சஸ் வேணாலும் எடுக்கலாம். ஸோ many courses have been handled by one instructor. that is the logic behind this ManyToOne. இதே இதுல இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் will know a lot of courses, right? So it is not a single, it is something, a list of courses that instructor knows. So list of courses. இப்போ இந்த லிஸ்ட் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடணும் java.tutor. இப்போ லிஸ்ட் ஆஃப் அப்படின்னதையுமே வந்து அந்த எரர் போயிடுச்சு, பட் நம்ம மேப் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் will have many courses. இப்போ இந்த OneToMany கொடுக்கும்போது நீங்க OneToMany கொடுக்குறீங்க இல்லையா, அப்ப இந்த கோர்ஸ்ன்ற டேபிள்ல எந்த காலமை இது மேப் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். திஸ் இன்ஸ்ட்ரக்டர் டேபிள தான், இன்ஸ்ட்ரக்டர் காலமை தான் மேப் பண்ண போகுது. ஸோ மேப்டு பை ஈக்குவல் டு இன்ஸ்ட்ரக்டர்ன்ற காலமை தான் இது வந்து மேப் பண்ணிக்க போகுது. கரெக்டா? ஸோ நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த 4 என்டிட்டில ஸ்டூடெண்ட்ன்ற என்டிட்டில நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், OneToOne. அட்ரஸ்ன்ற என்டிட்டில எதுவுமே இல்ல, ஃபர்ஸ்ட் OneToOne லேர்ன் பண்ணிட்டோம், OneToMany லேர்ன் பண்ணிட்டோம், அண்ட் தென் ManyToOne லேர்ன் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் டேட்டா எங்கேயுமே கிடையாது. அப்ப நம்ம அதுக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்றாங்கன்ற டேட்டா இங்க எங்கேயுமே இல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என்ரோல்மெண்ட்னு ஒரு என்டிட்டி கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? என்ரோல்மெண்ட். இந்த என்ரோல்மெண்ட்ல நான் என்னென்ன வச்சுக்க போறேன்னா, எப்ப என்ரோல் பண்றாங்க, எந்த ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்றாங்க, எந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்றாங்க, தட்ஸ் இட். ஐ எம் நாட் மேக்கிங் மச். ஓகேங்களா? பிரைவேட் லாங் ஐடி. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், பிரைவேட் லோக்கல் டேட் டைம், லோக்கல் டேட் மட்டும் போதும், என்ரோல்மெண்ட் டேட்.
I am going to import the class enrollment date. இதுக்கு அடுத்து எந்த student, so private which is a student and then private course. இப்ப ஏன் எரர் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா actually it is not a table, right? If you need to make it as table, நீங்க வந்து entity create பண்ணணும். After this நீங்க entity create பண்ணிட்டீங்க அப்படின்னா you need to give some primary key, so id, generated value which is of strategy, generation type, identity. Okay, இப்ப பாத்தீங்கன்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா இட் இஸ் அன் என்டிட்டி, நீங்க வந்து ஏதோ ஒரு அசோசியேஷனை அசோசியேட் பண்ணணும், அப்பதான் வந்து இந்த எரர் போகும். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் மெனி கோர்சஸ்க்கு என்ரோல் பண்ணலாம் அப்படின்ற, இப்ப பிசினஸ் லாஜிக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸுக்கு தான் என்ரோல் பண்ண முடியும்னா இட் இஸ் அ 1-to-1. பட் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் கேன் என்ரோல் ஃபார் மெனி கோர்சஸ், ஸோ என்ரோல்மெண்ட் வந்து many-to-one இருக்கு. ஒன் ஸ்டூடெண்ட் கேன் என்ரோல் ஃபார் மெனி அப்படிங்கும் போது many-to-one. அடுத்து என்ரோல்மெண்ட் ஒரு கோர்ஸுக்கு தான் இருக்குமான்னு கேட்டா ஒரு கோர்ஸுக்குன்னு கிடையாது, ஒரு கோர்ஸுக்கு எத்தனை என்ரோல்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நானும் ஜாவாக்கு வந்து என்ரோல் பண்றேன், நீங்களும் ஜாவாக்கு என்ரோல் பண்றீங்க. ஜாவா என்ரோல்மெண்ட் மெனியா இருக்கு அந்த ஜாவாக்கு. ஸோ ஒரு கோர்ஸுக்கு எவ்வளோ என்ரோல்மெண்ட் வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கும் போது many-to-one. ஓகேங்களா? ஓகே, இப்ப என்ரோல்மெண்ட் பண்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்க பாருங்க, நம்ம என்ரோல்மெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா இந்த ஸ்டூடெண்ட், பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எதுக்கெல்லாம் என்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கு நான் எகைன் ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்றேன், பிரைவேட் லிஸ்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு என்ரோல் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா, சோ அதனால லிஸ்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட்ஸ் இட் இஸ் @1-to-many, பிகாஸ் ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் டு என்ரோல் ஃபார் many courses, அதனால 1-to-many. ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்து 1-to-many அப்படிங்கும் போது நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்தோம், கோர்சஸ்ல இல்ல இன்ஸ்ட்ரக்டர்ல 1-to-manyங்கும் போது we are giving a mapped by, right? 1-to-manyங்கும் போது நம்ம mapped கொடுத்தோம் இல்லையா, அப்ப இங்கேயும் வந்து mapped by நம்ம அந்த டேபிள்ல எதை மேப் பண்ண போறோம், ஸ்டூடெண்ட்ன்ற காலமை மேப் பண்ண போறோம். அண்ட் தென் கோர்ஸுமே வந்து இந்த கோர்ஸுக்கு எத்தனை பேர் என்ரோல் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நான் என்ன பண்றேன், சி பிரைவேட் which is list of enrollments. ஓகே, இப்ப இதுவுமே வந்து 1-to-many தான். ஒரு கோர்ஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். அண்ட் தென் மேப்டு பை which column, mapped by which column, கோர்ஸ்ன்ற காலம் தான் மேப் பண்ண போறோம், கரெக்டா? சோ அதனால மேப்டு பையும் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்டிட்டிஸ் எல்லாம் நான் ஒன்ஸ் கிளியரா எகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் ஐ ஹோப் அது உங்களுக்கு இன்னுமே கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ன்ற என்டிட்டி கிரியேட் பண்ணேன். சி இஃப் ஃபர்ஸ்ட் திங் வந்து அட்ரஸ்ன்றது என்கிட்ட ஸ்ட்ரிங்கா கொடுத்தோம் அப்படின்னா ஐ கேனாட் டேக் இட் எவ்ரிதிங் லைக் டோர் நம்பரு எல்லாமே என்னால எடுக்க முடியாதுன்றதால நான் வந்து எகைன் ஒரு என்டிட்டியா கிரியேட் பண்ணேன். என்டிட்டியா கிரியேட் பண்ணி இட் இஸ் சிம்பிள், என்ன அட்ரஸ் வாங்க போறனோ அதை மட்டும் தான் வச்சிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்கும், ஸோ அதனால 1-to-1 கொடுத்துருக்கேன். இஃப் நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ல அட்ரஸ் ஆட் பண்ணா இட் நீட்ஸ் டு ஆடட் ஆன் த அட்ரஸ் டேபிள் ஆல்சோ, அதனால நான் கேஸ்கேட் டைப் வந்து ஆல்னு கொடுத்துட்டேன். நான் இங்க என்ன சேஞ்சஸ் அப்டேட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் இட் நீட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் த அட்ரஸ் டேபிள் ஆல்சோ. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் கோர்ஸ். இப்ப கோர்ஸ் அப்படிங்கும் போது என்னது, டைம், டியூரேஷன், டைட்டில், இன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே கேட்போமா? அப்ப இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கும் போது இன்ஸ்ட்ரக்டர் நார்மலி நம்ம ஸ்ட்ரிங்கா அவங்க பேரை மட்டும் கொடுக்காம அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க, அவங்களோட நேம் என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம ஒரு தனி என்டிட்டில வாங்கணும். ஆஃப்டர் திஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு கோர்ஸ் தான் டீச் பண்ணுவாங்களான்னு கேட்டா இட் இஸ் நாட் லைக் தட். they will be an expertise in many courses.
கரெக்டா? அப்ப லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ். எக்ஸ்பர்டைஸ்னா நான் எதுல எக்ஸ்பர்டைஸ்? ஜாவா. ஆனா எனக்கு அந்த ஜாவா மட்டும் தான் தெரியுமான்னு கேட்டா இல்ல, ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், MySQL அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ். ஸோ ஒன் இன்ஸ்ட்ரக்டர் கேன் ஹாவ் மெனி கோர்சஸ். ஸோ அதனால OneToMany. இப்ப நீங்க OneToMany கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேபிள்ல எந்த காலமை மேப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்ப இந்த இன்ஸ்ட்ரக்டர்ன்ற காலம் இருக்கு இல்லையா, இஃப் யூ see it is ManyToOne இருக்கும். see, ManyToOne. So OneToMany and ManyToOne is inversely equivalent. இங்க வந்து many courses ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எடுப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் many courses டீச் பண்ணுவாங்க. So both are inversely equivalent. அதனால இங்க நீங்க ManyToOne கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த காலம் so mapped by OneToMany அப்படிங்கும் போது எந்த காலமை வச்சு நான் மேப் பண்றேன்னு சொல்லணும். So this is what instructor ஓடது. And then enrollment. If you come for an enrollment, நான் இப்போ ஒரு கோர்ஸை என்ரோல் பண்றேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை கோர்ஸ் வேணாலும் என்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு கோர்ஸுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால நான் ManyToOne annotation கொடுத்திருக்கேன். இங்க நான் ManyToOne annotation கொடுத்திருக்கேன்னா இங்க போய் பாத்தீங்கன்னா OneToManyயா இருக்கும். கரெக்டா? ஸோ மேப்டு பைன்ற காலம். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னென்ன, ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் நீங்க கெட் பண்ணணும்னா அவங்க எந்தெந்த கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி தெரிஞ்சுக்காம நீங்க வந்து சும்மா வந்து ஸ்டூடெண்டோட டிஸ்பிளே பண்ணனா அட்ரஸ், இமெயில், ஐடி மட்டும் டிஸ்பிளே பண்ணா இட் இஸ் நாட் கரெக்ட். இட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் கரெக்ட் டீடைல்ஸ் விச் த யூசர் வாண்ட்ஸ், ரைட்? அதனால அவங்க என்னென்ன கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அதனால அந்த ஃபீல்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஒரு கோர்ஸ்ல மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன், ஜாவான்ற கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம்னா அந்த ஜாவால எத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ அதனால மேப் இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஓகே, ஐ ஹோப் என்டிட்டி வந்து இப்போதைக்கு கிளியரா இருக்கும். சி OneToMany அப்படிங்கும் போது யூ நீட் டு கிவ் விச் காலம் யூ ஆர் கோயிங் டு மேப். இங்க நீங்க ManyToOne கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்டர் டேபிள்ல ஆப்வியஸா இட் ஷுட் பி an OneToMany. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா OneToOne, OneToMany, ManyToMany நம்ம பார்க்கல, ManyToOne, அதுக்கப்புறம் வந்து OneToOne பார்த்தோம். பேசிக்கா நம்ம கிட்ட ஃபோர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. ஆனா டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம ManyToMany மோஸ்ட் ஆஃப் த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெனி என்டிட்டிஸ் மெனி என்டிட்டிஸ் வந்து எப்படி சொல்றது, ManyToManyங்கிறத நம்ம டைரக்டா நம்மளோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். டெக்னிக்கலி we are using only 3 types of relations, but 4 types இருக்கு. ஆனா டெக்னிக்கலி we are using only 3 types of relations. ஓகேங்களா? So that's why இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம 3 types of relations கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகே, தென் ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரி அப்படிங்கும்போது ரெபாசிட்டரி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? என்டிட்டின்றது டேபிளை கிரியேட் பண்ணும். பட் டு இன்ட்ராக்ட் வித் டேட்டாபேஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெபாசிட்டரி லேயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணிருக்க 4 5க்குமே நம்ம வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி which is going to extends a JPA repository. ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்ல எது வந்து இன்டீஜரல் டேட்டா, பிரைமரிக்கு லாங்ன்ற டேட்டா டைப் தான் பிரைமரிக்கு. ஸோ அதனால நான் லாங்னு கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் கோர்ஸ் ரெபாசிட்டரி நம்ம எகைன் கிரியேட் பண்ணலாம். course repository, and it is also an interface which is going to extend JPA repository course, and the course la data type என்னது, primary key oda data type long. After that enrollment repository, interface enrollment repository. So it is also going to extend JPA and enrollment. எந்த கிளாஸுக்கு நான் வந்து இந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும், அந்த கிளாஸ்ல எந்த டேட்டா டைப் வந்து எந்த ஃபீல்டு வந்து பிரைமரிக்கு, அந்த ஃபீல்டோட டேட்டா டைப். தென் ஜாவா கிளாஸ்
interface course create பண்ணிட்டோம் student after that address repository which is going to extend JPA repository address அதுலயும் long தான் primary key and then instructor repository okay, which is going to extend JPA repository instructor long and it is not a class, it is an interface. I am changing that and instructor class import பண்ணிடலாம். Okay, fine. So, repository நம்ம எல்லாத்துக்கும் create பண்ணிட்டோம். இப்போ நம்ம service layerல work பண்ண போறோம். Service layer is the layer where we are having the exact service implementation, correctங்களா? Before moving on to the service and controller, நான் வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும். என்டிட்டியில் OneToMany நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே வந்து JSON இக்னோர்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா லூப்பில் வந்துட்டு இருக்கு நமக்கு ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி வரும்னா அப்படியே லூப்பில் வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால JSON இக்னோர்ன்ற அனடேஷன் இங்கே கொடுத்துட்றேன். அண்ட் தென் நம்ம வேற எங்கெல்லாம் OneToMany கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நான் ஒன்ஸ் JSON இக்னோர்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். JSON இக்னோர் அப்படின்னா என்னன்னா when you are trying to create an object for this, நீங்க வந்து இந்த ஃபீல்டை இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து JSON இக்னோரோட அனடேஷன் மீனிங். நான் ஏன் அது இங்க தரேன்னா இஃப் ஐ ஹேவன்ட் கிவ் திஸ் ஒன் அப்படின்னா இட் இஸ் கிவிங் அன் இன்ஃபினைட் லூப். அதனால நான் JSON இக்னோர்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் அண்ட் கண்ட்ரோலர் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் இந்த ப்ராஜெக்ட்ல எதுவுமே பண்ணல. ஐம் கோயிங் டு கிரியேட் சம்திங் பேசிக் ரெட் ஆப்ரேஷன்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஓகே. இப்போ ஃபார் மேக்கிங் திஸ் அஸ் அன் என்டிட்டி நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸ்ன்ற அனடேஷன் வச்சு அனடேட் பண்ணணும். ஆஃப்டர் திஸ் நம்மளோட சர்வீஸ் கிளாஸ் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெபாசிட்டரி கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ எந்த ரெபாசிட்டரி கூட இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி. ஸோ பிரைவேட் ஃபைனல் student repository. To make this as a constructor injection நான் வந்து ஃபைனல்னு கொடுத்தேன். ஒன்ஸ் நீங்க ஃபைனல்னு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா யூ நீட் டு கிவ் சம் வேல்யூ. அப்படி கொடுக்கலன்னா யூ வில் கெட் அன் எரர். இப்போ நான் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த எரர் வென்ட்டு இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் திஸ் பேசிக்கா நான் வந்து ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் பண்றது, ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட், தட்ஸ் இட். நான் வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா. பப்ளிக் which is going to return me a student, create student பாஸ் பண்ண நம்ம வந்து சிம்பிளி சேவ் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் பப்ளிக் which is going to get all students, so list of student get all students, import பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா find student by ID. So which is going to return me a student, get student by ID. இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட்னு கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரெயிட் அவே ஐ கேன் கிவ் இட் அஸ் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி ஐடியை வாங்கி சென்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் த்ரோ நல் டாட் ஆர்எல்ஸ் த்ரோ சாரி நாட் த்ரோ, இப்போதைக்கு த்ரோ வேணாம். ஆர்எல்ஸ் வந்து சும்மா த்ரோ மட்டும் கொடுத்துருவோம். ஓகே. ஃபைண்ட் பை ஐடி இட் இஸ் லாங்கா, ஓகே சாரி லாங் டேட்டா டைப் கொடுக்காம நான் இன்ட்டு கொடுத்துறேன். ஓகே ஃபைன். இப்போ ஒன்ஸ் இட் இஸ் டன் நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டெலிட் கொடுக்கணும். பப்ளிக் வாய்டு delete student by id return
it is not returned, simply student repository dot delete by id. இப்போ நமக்கு most of the questions என்னவா இருக்கும்னா நீங்க ஸ்டூடெண்ட்டை இங்க வந்து @one2many சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சாரி நாட் one2many one-to-one சொல்லி கொடுத்துருக்கீங்க which is linking to address. ஆனா இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல நீங்க அட்ரஸை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டா the main thing is நீங்க cascade type வந்து ஆல்னு கொடுத்துருக்கீங்களா whatever whenever you are trying to add a student it will automatically add the address also. So இதுக்கு first நான் வந்து ஒரு controller create பண்ணி I will show you on the database side student controller. ஓகேங்களா இப்போ it is a rest controller class, so @rest controller. After that it is going to be a request mapping. என்ன கொடுக்க போறோம்னா request mapping of open close rounded bracketல /studentனு சொல்லி கால் பண்ணா இந்த API கால் ஆகணும். ஓகேங்களா இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் யார் கூட பேச போறா பிரைவேட் ஃபைனல் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் கூட தான் வந்து பேச போறோம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இஃப் யூ ஆர் டிஃபைனிங் இட் ஆஸ் அ ஃபைனல் தென் வேல்யூ கண்டிப்பா இனிஷியலைஸ் பண்ணும், பண்ணலனா எரர் வரும். நவ் இட் இஸ் டன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல என்ன பண்ண போறோம், சிம்பிளி வந்து கிரியேட் ஸ்டூடெண்ட் then get all student get by id and delete by id, that's it, right? So public which is going to return me a student object private student public student create student pass பண்ற return student serviceல அந்த மெத்தடுக்கு நான் எழுதியிருக்கேன் which is a post mapping. so @post mapping and the student வந்து நம்ம request bodyல சென்ட் பண்ண போறோம். ஸோ அதனால request bodyனும் நம்ம annotate பண்ணிடலாம். ஓகே டன். அதுக்கு அடுத்து get student by id, so which is also going to return me public student get student by id long id நான் பாஸ் பண்றேன். ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல அதுக்கும் நம்ம மெத்தட் எழுதியிருக்கோம். it is also a post mapping, sorry it is a get mapping. and then இதுக்குள்ள நான் வந்து ஐடியை வந்து பாஸ் பண்ண போறேன் கரெக்டா, which is passed dynamic value. அதனால நான் curly bracket கொடுத்திருக்கேன் and it is accepted as a path variable. ஓகேங்களா fine. get student by id create student is done. after that get all students public which is going to return me a list of student and get all students. இப்போ வந்து return student service dot get all students which is also a get mapping, simply it is a get mapping. and then delete mapping க்கு public which is going to return me a string delete by id path variable ல id வாங்கிக்கிறோம் return and then return deleted student with id which is a delete mapping. and then எந்த ஸ்டூடெண்ட் நம்ம delete பண்ணோம்னா id டைனமிக்கா கொடுக்குற காட்டிக்கு /id. ஓகேங்களா ஓகே ஃபைன். now it is done. நான் வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணேன். நான் வேற எந்த சர்வீசஸையும் கோர்ஸையும் நான் வந்து கொடுக்கல. பட் இஃப் யூ ரன் திஸ் ஆக்சுவலி ஐ வில் கெட் சம் இஷ்யூ ஆன் என்ரோல்மெண்ட். நான் என்ரோல்மெண்ட் கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால எல்லாமே கிரியேட் பண்ணிட்டே நம்ம வந்து ஒன்ஸ் ரன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸுக்கு சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோமா. ஸோ இஃப் யூ கோ டு த கோர்ஸ் தேர் இஸ் சம்திங் கோர்ஸ் ஐ மீன் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் என்ரோல்மெண்ட். ஸோ ஓகே இப்போ நான் வந்து கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறேன், ஜாவா கிளாஸ் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன், கோர்ஸ் சர்வீஸ். ஓகே இப்போ இந்த கோர்ஸ் சர்வீஸ் இட் இஸ் அ சர்வீஸ், ஸோ அதனால ஐ கேன் annotate it with a service என்ற annotation and it is going to interact with course repository. இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் சர்வீஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் யூ கோ டு த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இங்கே பாருங்க, இன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த கோர்ஸ் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் போத் த ரெபாசிட்ரிஸ். ஒன்று வந்து ப்ரைவேட் ஃபைனல் student repository, sorry not student repository, course repository and instructor repository. ஸோ அதனால நம்ம வந்து ரெண்டு ரெபாசிட்டரியுமே கால் பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ரக்டர் repository
the name of that also நம்ம இன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப்வியஸா நமக்கு தெரியும் ஃபைனல் டிஃபைன் பண்ணா அதுக்கு வேல்யூ டிஃபைன் கொடுத்தே ஆகணும், இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு we will create a constructor injection public course service this dot course repository is equal to course repository and this dot instructor repository is equal to instructor repository. Now it is done. இப்போ நான் வந்து course create பண்றேன் public which is going to return me a course. so அதனால course create course open closeல நான் வந்து course send பண்றேன், course parameter send பண்றேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் வந்து சிம்பிளி இதில் வந்து கோர்ஸை சேவ் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் ஆப்வியஸ்லி டிபெண்டிங் ஆன் த இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதனால நான் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணும். லாங் ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் டாட் கெட் இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலன்னா இந்த கிளாஸ் யாருக்குமே கெட்டர் செட்டர்ஸ் எழுதல, நம்ம அதை இப்போ எழுதிடலாம். ரைட் கிளிக் ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் எல்லா ஃபீல்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா கெட்டர் செட்டர்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். த சேம் திங் நம்ம எல்லா கிளாஸ்க்குமே பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ண விரும்பலை, நான் வந்து annotation யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆட் லாம்பர்க் டிபெண்டன்சி இன் யுவர் form.xml. ஒன்ஸ் நீங்கள் லாம்பர்க் டிபெண்டன்சி ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டமே கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே நமக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் த பாய்லர் பிளேட் கோட்ஸ் இன் அவர் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ அதனால இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் லாம்பர்க் annotation ஆல்சோ. லாம்பர்க்ல @dataன்ற annotation யூஸ் பண்ணீங்கன்னா we will get the getter setters and then வந்து whenever you are using no arg constructor all arg constructor mandatorily you need to use the no arg constructor also. ஸோ அதனால வந்து if you want manually எழுதுறதுனாலும் எழுதலாம், பட் வந்து இப்போ எல்லாருமே வந்து to avoid the lombok code நம்ம வந்து to avoid the boilerplate code நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லாம்பர்க் annotations யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி வாங்கிட்டோம், இன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ஐடி வாங்கிட்டோம். இப்போ நம்ம பேஸ்ட் ஆன் தட் ஐடி நம்ம இன்ஸ்ட்ரக்டரை ஃபைண்ட் பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்டர் which is equal to இன்ஸ்ட்ரக்டர் ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம ஐடியை வாங்கணும். சாரி பேஸ்ட் ஆன் த ஐடி நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வாங்கணும், அப்படி இல்லைன்னா ஆர்எல்ஸ் த்ரோ எரர். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் த்ரோக்கு பதிலாக நான் நல்லுன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே என்ன எரர்னு பார்ப்போம். இன்ஃபரன்ஸ் டைப் வித்தின் த பவுண்ட் ஷுட் எக்ஸ்டெண்ட் ஃபைண்ட் பை ஐடியை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். we are passing the instructor. let's see. இப்போ இன்ஸ்ட்ரக்டர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா கோர்ஸ் டாட் செட் இன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணுங்க and then it is save. why this issue is coming? instructor repository inference student course management system dot entity dot See, actually the error I am getting here is I have given find by. It is find by ID. நான் ஆனால் find by னு கொடுத்ததால தான் எனக்கு எரர் வந்திருக்கு. Now it got resolved. நான் வந்து கோர்ஸை ஆட் பண்ணிட்டேன். After that to return a list of course I can give it simply like find all public which is a list of course get all course. Simply I can give it as return course repository dot find all. இப்போ இதுக்கு கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிப்போம். சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஜாவா கிளாஸ் course controller. Okay, and then to make it as @rest controller and then the rest mapping should be @request mapping. இது வந்து எப்போ போகணும் அப்படின்னா இஃப் யூ எனி ஒன் இஸ் காலிங் @course அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து கால் ஆகணும். ஓகேங்களா, இப்போ திஸ் இஸ் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் த ப்ரைவேட் ஃபைனல் கோர்ஸ் சர்வீஸ்
course service. இப்போ we need to give it as a constructor injection. Auto void is not needed. Okay. இப்போ நான் வந்து create courseம் get all courseம் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து public which is going to return me a course and create course. course சென்ட் பண்ணனா அந்த மெத்தடை கால் பண்ணி இது வந்துடும். எனக்கு it is a post mapping. So post mapping and this courses can be shared via request mapping. Okay. Sorry, request body. Okay. After this get mapping, which is public list of course, where we are going to get all courses, open close. After that service return service course service dot find all. Import course service dot what is the method? Get all course. Okay, it is a get mapping, so I can give it like a @get mapping. Okay. Okay, fine. கோர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, ஸ்டூடெண்ட் சர்வீஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து நமக்கு இங்கே நான் ஏன் அட்ரஸ்ன்றதுக்கு சர்வீஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ரஸ் டசன்ட் நீட் சர்வீஸ் கிளாஸ், ஐ மீன் சர்வீஸ் ஆர் கண்ட்ரோலர் ஃபார் நோ. ஏன்னா வந்து whenever we are trying to add a student நம்ம அப்பயே வந்து அட்ரஸ் ஆட் பண்ணிடுற காட்டிக்கு ஃபார் நோ நான் அட்ரஸ்க்கு சர்வீஸோ கண்ட்ரோலரோ கிரியேட் பண்ணலை. இஃப் யூ நீட் யூ கேன் டூ இட், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் நம்ம ஸ்டூடெண்ட் மூலமாகவே ஆட் பண்ணுற காட்டிக்கு ஐ எம் நாட் கிரியேட்டிங் த சர்வீஸ் ஆர் கண்ட்ரோலர் ஃபார் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்டர் செக் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ஸ்ட்ரக்டர் கேன் ஹாவ் மெனி கோர்சஸ். இதை தாண்டி மிச்சம் எல்லாமே நார்மல், கரெக்டா? ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்டருக்கு கண்ட்ரோலரும் சர்வீஸும் கிரியேட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம், which is going to be a instructor service and then instructor controllerum create பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்டர் சர்வீஸ் கிளாஸை நான் வந்து ஒரு பீனா கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? @serviceன்ற அனோட்டேஷன் கொடுக்கணும். ஆஃப்டர் திஸ் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸில் என்னென்ன இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்டரும் வேணும், நமக்கு கோர்ஸும் வேணும். ஸோ அதனால வேர் ஐ எம் கோயிங் டு interact with both instructor repository and course repository. So private final instructor repository and then private final course repository. And then இதை நான் என்ன பண்ண போறேன்? கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பண்ண போறேன். ஸோ ஐ ஆம் கிவிங் தட். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே என்ன கிளாஸ் கொடுக்குறேன், என்ன மெத்தட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் இன்ஸ்ட்ரக்டர். கிரியேட் இன்ஸ்ட்ரக்டர் எப்படி கொடுக்கலாம்? பப்ளிக் which is going to return me an instructor. So public instructor create instructor ஆஃப் இன்ஸ்ட்ரக்டரை நம்ம பேராமீட்டரில் பாஸ் பண்ணணும். ஸோ பேராமீட்டரில் பாஸ் பண்ணிடலாம். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுறேன்? சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதனால வந்து சிம்பிளி ஐ எம் கோயிங் டு சேவ் இட், தட்ஸ் இட். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன்? பப்ளிக் கெட் ஆல் இன்ஸ்ட்ரக்டர், அது வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டர், கெட் ஆல் இன்ஸ்ட்ரக்டர், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்டர் டாட் ஃபைண்ட் ஆல். ஓகே, ஃபைன். ஆஃப்டர் திஸ் நான் வந்து அசைன் கோர்ஸ் டு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்டர் தான். அசைன் கோர்ஸ் டு இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறம் கோர்ஸ். கோர்ஸையே நான் ஹோலா சென்ட் பண்ணணும்னு கிடையாது, ஆல்ரெடி நான் கோர்ஸ் கிரியேட் பண்ணி வைப்பேன் இல்லையா, அதனால நான் லாங் ஐடின்னு கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்? இன்ஸ்ட்ரக்டரும்
கோர்ஸும் நான் வந்து அசைன் பண்ண போறேன் கரெக்டா. அப்ப அசைன் கோர்ஸ் டு இன்ஸ்ட்ரக்டருங்கும் போது இங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்டரும் வேணுமான்னு கேட்டா இல்ல. ஐ கேன் கெட் இட் சிம்பிளி லைக் லாங் இன்ஸ்ட்ரக்டர் ஐடி and it should be a course ID. ஓகே ஓகே. இப்போ நான் இன்ஸ்ட்ரக்டரும் கோர்ஸும் நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். இன்ஸ்ட்ரக்டர் which is equal to find by id or else null. அதே மாதிரி கோர்ஸ் by id. இப்போ இன்ஸ்ட்ரக்டரும் கோர்ஸும் நல்லா இல்லாதப்ப நான் என்ன பண்றேன், கோர்ஸ் டாட் செட் இன்ஸ்ட்ரக்டர் இந்த கோர்ஸ் செட் பண்றேன். இன்ஸ்ட்ரக்டர் டாட் செட் கோர்ஸ் சாரி இப்போ கோர்ஸ் செட் பண்ணிட்டேன் அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு. தென் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா course repository dot save of course and then return instructor. That's it. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டரும் கோர்ஸும் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். இருக்காங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு நான் இந்த இன்ஸ்ட்ரக்டரை செட் பண்றேன். அசைன் கோர்ஸ் டு இன்ஸ்ட்ரக்டர். அந்த கோர்ஸுக்கு நான் இந்த இன்ஸ்ட்ரக்டரை செட் பண்ணிட்டு நான் ரெபாசிட்டரியில சேவ் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்டரை ரிட்டர்ன் பண்றேன். தட்ஸ் இட். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், get instructor by course ன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். public which is going to return me an instructor get instructor by course பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்டரை வாங்கணும். இதுக்கு நான் என்ன பண்றேன், இன்ஸ்ட்ரக்டரோட ஐடி அது மட்டும் நான் பாராமீட்டரா வாங்கிக்கிறேன். லாங் இன்ஸ்ட்ரக்டர் ஐடி ஓகே. ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ள நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். அவ்வளவுதான். ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்டர் ரெபாசிட்டரியில அந்த இதுக்கு பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களா அப்படின்னு சொல்றேன். இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்கன்னா அவங்க எந்தெந்த கோர்ஸ்ல என்ரோல் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போதே வந்துடும். இதுக்கு வந்து நான் கண்ட்ரோலர் கிரியேட் பண்றேன். கிரியேட்டட் ஆல்ரெடி கரெக்டா கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இதுவுமே வந்து we need to annotate with @rest controller. After this we are going to give @request mapping. Open close rounded bracketல if anyone calls it with /instructor then only இந்த class வந்து call ஆகணும். And then it is going to interact with a private final instructor service. If you have defined it as a final, then you need to give the value, correct? So this dot instructor service constructor injection done. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் வந்து public which is going to return me instructor, create instructor pass பண்ணலாம், return instructor service and it is a post mapping. It should be of a request body @request body. Okay, done. After this create instructor க்கு அப்புறம் நம்ம என்ன கால் பண்ணோம், get all instructors. So get all instructor which is a get mapping and it is going to return me a list of instructor get all instructors. Return instructor service dot get all instructors which is a get mapping. Okay. After this get all mapping அப்புறம் நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம், assign course to instructor. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், assign course to instructorன்ற மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து public which is going to return me an instructor assign course to instructor ஐடியும் கோர்ஸ் ஐடியும் நம்ம வாங்குறோம். வாங்கிட்டு என்ன பண்றோம்னா simply I'm going to call that instructor serviceல இருக்கிற assign course to instructor based on this instructor id and course id. இதுக்கு நம்ம வந்து which is a get mapping. So get mapping கொடுத்துட்டு inside this நான் என்ன கால் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா which நம்ம URL கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஐடியை கொடுத்துடலாம். instructor we can simply copy this and paste it /course ன்னு சொல்லி கொடுத்துட்டு
again slashல course idயும் நம்ம pass பண்ணிடலாம். then it should be a path variable, so @path variable, and course id is also a path variable, so நான் வந்து @path variable கொடுத்துறேன். okay fine. next another one method இருக்கு. அந்த மெத்தடோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா get instructor by course. கரெக்டா? அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன், again I am going to create a public, it is also returning instructor, and it is get instructor by id, long instructor id நம்ம பாஸ் பண்ணிட்டோம். simply I can call the return service, instructor service dot get instructor by course, and instructor id பாஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா it is also a get mapping, so get mapping open close rounded bracketல inside a double quotes slash id மட்டும் பாஸ் பண்ணா போதும், instructorோட id, instructor id. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லா கிளாஸுமே டன். த மெயின் திங் வந்து என்ரோல்மெண்ட் கிளாஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன் அப்படின்னா என்ரோல்மெண்ட்ல தான் many-to-one நம்ம எல்லாத்தையுமே வந்து இதுல தான் ரிலேஷன்ஷிப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த கிளாஸை நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். லெட்ஸ் கிரியேட் அன் என்ரோல்மெண்ட் சர்வீஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ரோல்மெண்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ணிடலாம். enrollment service and then enrollment controller. Enrollment controller. See, the one thing is நீங்க வந்து நான் ஸ்டார்டிங் ஆஃப் த அப்ளிகேஷன் என்ன சொன்னேன்னா many-to-many வந்து நம்மளோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் ஆகாதுன்னு ஒர்க் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ரோல்மெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணியிருக்கு, ஸ்டூடெண்ட்டையும் கோர்ஸையும் many-to-one சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கு. கரெக்டா? வை கான்ட் ஐ கிவ் ஸ்டூடெண்ட்ல இட் கேன் ஹாவ் மெனி கோர்சஸ். ஸோ மெனி ஸ்டூடெண்ட் ஹாவ் மெனி கோர்சஸ் அண்ட் மெனி கோர்சஸ் ஹாவ் மெனி ஸ்டூடெண்ட். ஸோ நான் ஏன் many-to-many நீங்க கிரியேட் பண்ணாம ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க் இன் த ரியல் டைம் என்விரான்மெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ many-to-many ரிலேஷன்ஷிப் வி வில் கிரியேட் அன் என்டிட்டி அண்ட் தென் இந்த மாதிரி அனோட்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்ரோல்மெண்ட் சர்வீஸ் இட் இஸ் அ சர்வீஸ். ஸோ அதனால ஃபார் ஸ்ப்ரிங் பீனா இதை நான் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணும், @service என்ற அனோட்டேஷனை அனோட்டேட் பண்ணணும். ஆஃப்டர் திஸ் இந்த என்ரோல்மெண்ட் சர்வீஸ் யார் யார் கூட இன்டராக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ரோல்மெண்ட் ரெபாசிட்டரி, ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அண்ட் கோர்ஸ் ரெபாசிட்டரி, இந்த 3 பேர் கூடயும் அவங்க வந்து இன்டராக்ட் பண்ண போறாங்க. ஸோ பிரைவேட் ஃபைனல் என்ரோல்மெண்ட் ரெபாசிட்டரி, ஆஃப்டர் தட் பிரைவேட் ஃபைனல் கோர்ஸ் ரெபாசிட்டரி அண்ட் தென் பிரைவேட் ஃபைனல் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி. ஓகேங்களா? இது எல்லாமே நான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் பப்ளிக் என்ரோல்மெண்ட் சர்வீஸ் இன்சைட் திஸ் நான் என்ன பண்றேன், என்ரோல்மெண்ட் சர்வீஸ் என்ரோல்மெண்ட் ரெபாசிட்டரி, கோர்ஸ் ரெபாசிட்டரி, ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியும் பேராமீட்டரா பாஸ் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் நம்ம அதுக்கெல்லாம் வேல்யூ அசைன் பண்ணிடுறோம். நவ் அவர் பார்ஷியல் ஒர்க் இஸ் டன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், என்ரோல் ஸ்டூடெண்ட் இன் அ கோர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு கோர்ஸ்ல நான் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிடுறேன் which is going to return me an enrollment. enroll or so it is going to enroll student in particular course. அதனால நான் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see this enrollment I want to import a class. இப்போ நான் என்னெல்லாம் பாஸ் பண்ண போறேன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, அதுக்கு அடுத்து என்ரோல்மெண்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போறேன். லாங் ஸ்டூடெண்ட் ஐடி, லாங் கோர்ஸ் ஐடி and then enrollment object. ஓகே, டன். இப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்டா இருக்காங்களா, கோர்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும்னா நான் எப்படி பார்க்கறது, through repository I can check, right? Student which is equal to student repository find by id or else null.
or else null. Okay. And then course same thing. Then next one பாத்தீங்கன்னா sorry, once we are having student and course, நான் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட்டையும் கோர்ஸையும் செட் பண்றேன். இங்க see, நம்ம வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணல, அதனால வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகாது if it is null also. so அதனால என்ன பண்றேன், if you want you can give student வந்து which is not equal to null, student which is not equal to null and course which is not equal to null அப்படிங்கும்போது I want to run this. Okay, once it is done, நான் எல்லாரையும் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா return enrollment.save of enrollment. Okay, fine. நான் இப்போ particular student enroll பண்ணிட்டேன். After this I want to get a list of enrollments. So public list of enrollments get all enrollments. That's it. So import பண்ணிடுறேன். Find all. Okay. After this get enrollment based on ID க்கு நம்ம என்ன பண்றது, public which is going to return me an enrollment, get enrollment by ID, return enrollment service dot find by ID or else throw null. Okay. Then delete enrollment by ID, public void delete enrollment by ID. So simply நான் வந்து delete பண்ணிடுறேன். So this is how it will work. See, நான் வந்து கனெக்ஷன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா நான் அந்த OneToMany, ManyToOne, OneToMany அப்படிங்கிற ஒரு annotation கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. இஃப் இட் இஸ் கனெக்டிங் அப்படின்னா நான் ரெபாசிட்டரியில அந்த டேட்டா ப்ரெசென்டா இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா நல்னு த்ரோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்றேனே தவிர நத்திங் மச் வி ஆர் டூயிங் எனி திங். அதனால இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் ஒன், இட் இஸ் அ ஈஸி தான். ஸோ 1 or 2 டைம்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இது வந்து கஷ்டமா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இட் இஸ் வெரி ஈஸி ஒன்லி. இப்போ இது வந்து என்ரோல்மெண்ட்னு சொல்லி கால் பண்ணா நமக்கு இந்த கிளாஸ் வந்து ரன் ஆகணும். ஸோ என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்றேன். ஆஃப்டர் தட் இட் இஸ் கோயிங் டு இன்டராக்ட் வித் என்ரோல்மெண்ட் சர்வீஸ். ஸோ பிரைவேட் ஃபைனல் enrollment service and constructor injection தரணும்னா public enrollment controller which is equal to this dot enrollment service equal to enrollment service நான் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து enroll நம்ம என்ன பண்ணும், enroll student ரைட். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம enroll student பண்ணோம் இல்லையா, அதை நம்ம கால் பண்ணலாம் which t வந்து ஓகே. So first method என்னது, public which is going to return an enrollment, enroll student to course. நம்ம வந்து என்ன பண்றோம், enrollment long student ID, course ID, enrollmentயும் வாங்கிட்டோம். Now I need to இப்போ நம்ம இதை எப்படி கால் பண்றது, which is return enrollment service enrollment. It is a post mapping. So அதனால நம்ம என்ன பண்றோம், post mapping. Now post mappingல நம்ம வந்து annotate post mappingல URL நார்மலா கொடுக்கறத தாண்டி for the particular student, for the particular course நம்ம சொல்லி கொடுக்கணும்னா student slash inside this student ID and then course slash course after this course ID. Slash course ID. And we are sharing this as a path variable. So அதனால வந்து before this நம்ம வந்து path variable என்ற annotation கொடுத்துடலாம். @path variable. Okay. And then enrollment which is a request body. So அதனால நம்ம அதை வந்து request bodyன்னு கொடுத்துடலாம். Okay. Done. After this நம்ம என்ன பண்ணிருக்கோம், next என்ன method அப்படின்னு பார்த்தீங்கன்னா enrollment, then get all enrollments. So it is very easy, right? It is a get mapping which is going to return me a public list of enrollments, list of enrollment which is going to be a get all enrollments open close rounded bracket la
where we are not going to send any parameter because it is purely நம்ம வந்து எல்லா enrollmentம் வாங்க போறோம். So the return should be return enrollment service dot get all enrollments, and it is a get mapping, so I need to annotate it with @get mapping. Okay, after this get mapping அப்புறம் get enrollment based on the id. அப்ப அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணணும், simply it is going to return me a single enrollment, so அதனால return type is enrollment. Get enrollment based on the id, நான் வந்து long id send பண்றேன். After this return service dot get enrollment by id, it is a get mapping, and then I need to pass the id as a parameter, I mean as a dynamic one, so அதனால curly bracketல id ன்னு சொல்லிடுறேன். This should be taken from the path variable, so அதனால path variable என்ற annotation provide பண்ணிடுறோம். After that delete mapping, which is very easy, which is going to return public string delete by id, path variable enrollment, then enrollment has been deleted. This is a delete mapping. So delete mapping, open close rounded bracket குள்ள நம்ம id pass பண்றோம். Okay, done. The whole application it's done. நம்ம இப்ப application run பண்ணலாம். See, some error came. Instructor id invalid mapping at line number where it got failed. See, invalid, not actually, I know the thing because ரெண்டு டைம் instructor id ன்னு கொடுத்துருக்கோம். பட் எந்த கண்ட்ரோலர் தான் தெரியல. மேபி கோர்சஸ்ல போய் பார்ப்போம். கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் நோ, தென் இன்ஸ்ட்ரக்டர். இங்க பாருங்க ரெண்டுமே இன்ஸ்ட்ரக்டர் ஐடி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கோர்ஸ் ஐடி, சாரி செகண்ட் ஒன் இஸ் அ கோர்ஸ் ஐடி. லெட்ஸ் ரன் இட் அகைன். So our application இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. started on 8080. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸ் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கிரியேட் பண்றது, ஐடி, நேம், இமெயில், அட்ரஸ். கரெக்டா? அட்ரஸையும் நம்ம எப்படி கொடுக்கணும், which is something address also has city and state. கரெக்டா? இப்போ நம்ம வந்து API கால் போலாம். போஸ்ட்மேன் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த பாடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to pass a student details. ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸோ நேம் which is double quotes, colon, டபுள் கோட்ஸ்ல அக்னின்னு கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் கோலன் அக்னிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டூடெண்ட்ல யாரு தேவை அப்படின்னா, இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வந்து எப்படி சொல்றது, we can take it via the entity class தான். நான் நெக்ஸ்ட் வந்து இமெயில், சேம் டபுள் கோட்ஸ்ல இமெயில் டபுள் கோட்ஸ் abc@gmail.com. ஆஃப்டர் தட் கமா, தென் வந்து அட்ரஸ் இஸ் அன் another JSON. அதனால நான் என்ன பண்ணும், எகெயின் JSON போட்டுட்டு உள்ளுக்குள்ள சிட்டி which is Bangalore, and then state, again comma போட்டுட்டு state Karnataka. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். If I run this now, let's see what is happening. See,
actually id created for this address one and then வந்து நான் ஆல்ரெடி நேத்தே நம்ம ஸ்டூடெண்ட் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண கட்டிக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணதால இட் காட் ஆடட் as id 7. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ்ல ஒன்ஸ் செக் பண்ணுவோம் அட்ரஸும் காட் ஆடடா இல்லையான்னு சொல்லிட்டு. இஃப் யூ see here இங்க வந்து ஸ்டூடெண்ட் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஓப்பன் ஆயிடுக்கு. if I open this inside the tables address enrollment எல்லாமே இருக்கு. if I open the address table see 1 Bangalore Karnataka got added. Student table நீங்க open பண்ணீங்க அப்படின்னா you will get agni@gmail.com and the address id. see addressன்ற column நான் வந்து மேப் பண்ணிருக்கேன். இங்க address id actually became 1. so this is how foreign key வந்து work ஆகுது. இப்போ இங்க வந்து 1ன்னு இருக்கா, இந்த 1 யார் கூட கனெக்ட் ஆயிடுக்கு, இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் சேவிங் த ஹோல் அட்ரஸ், இட் இஸ் சேவிங் த அட்ரஸோட ஐடியா மட்டும் நமக்கு சேவ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மேப்பிங் இன்டர்னலி ஒர்க்ஸ். அதனால தான் நான் செப்பரேட்டா அட்ரஸுக்கு கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஏபிஐயோ கண்ட்ரோலர் சர்வீஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணல. பிகாஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சிம்பிளி இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் நான் வந்து cascade டைப் வந்து ஆல்னு சொல்லி கொடுத்துருக்கிறதால whenever when you try to add a student with address then it will automatically attach into the address table also. And then next one, if you want to get all the students அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், get mapping and student மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா it will be a get of all the students. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. and then வந்து லாஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம பாருங்க இமெயில் அட்ரஸ் இருக்கு, இமெயில் இருக்கு. திஸ் அண்ட் ஆல் ஃபர்ஸ்ட் டே நான் கிரியேட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் நேற்று அப்லோட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு கிரியேட் பண்ணது. பட் நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கிறது தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணது. ஹவ் இட் இஸ் கெட்டிங் அட்ரஸ், சிட்டி, email, id, name எல்லாமே வருது இல்லையா. this is how it will work. if you want to delete the 7th id, so /7 நான் கொடுக்கிறேன் and it is a delete mapping. if I run this, deleted student with id 7. இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ஒர்க் பெஞ்ச்ல. see if I refresh this, ஸ்டூடெண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் 7 இல்ல, சரி ஓகே அட்ரஸ் ஓபன் பண்ணுவோம். see corresponding address also deleted. நம்ம cascade type all ன்னு கொடுத்திருக்கோம் காட்டிக்க. if you try to delete, edit, create anything it will get reflected in the address database also. okay, student create பண்றது I hope எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ். see இப்ப கோர்ஸ் யார் யார் கூட கனெக்ட் ஆயிருக்கா, enrollment which we can have given as ignore JSON நம்ம instructor கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. and then instructorல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, instructor has the information like id, name, expertise. okay, இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். the controller for this course is course-னு கொடுத்தா ஓகே. ஓகே, நம்ம இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். let's go to the postman. இங்க போயிட்டு the same thing localhost 8080 instead of student நான் வந்து course-னு கொடுத்துறேன். after this it is a post mapping. so post mappingல நான் என்னென்ன டேட்டா ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா simply open close curly bracket குள்ள double quotes first one என்னது கோர்ஸ்ல, let me check on that also, title, instructor. so first வந்து title நான் ஜாவான்னு சொல்லி கொடுக்குறேன், title and then colon, title வந்து spring boot. okay, and then instructor inside double quotes instructor and then instructor is another class கரெக்ட்டுங்களா. ஸோ அதனால நம்ம எகைன் வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுக்குறோம். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்டர்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்ஸ்ட்ரக்டரோட நேம், ஆஃப்டர் தட் அவங்க எதுல எக்ஸ்பர்டைஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நேம் நான் வந்து அக்னின்னு சொல்லி கொடுத்துட்றேன், எக்ஸ்பர்டைஸ் ஜாவான்னு சொல்லி கொடுக்குறேன், எக்ஸ்பர்டைஸ் colon java. okay, if I do send 500 internal server error course, 1 second,
It is course தான். COURSE. ஓகே, ஆக்சுவலி இந்த இஷ்யூ ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, we are not having the instructor. அண்ட் தென் வந்து இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம இந்த கண்ட்ரோலர் கிளாஸ்ல, சாரி இந்த கோர்ஸ் கிளாஸ்ல we haven't give anything like ஸ்டூடெண்ட்ல கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கேஸ்கேட் டைப்லாம் நம்ம இங்க கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to separately create an instructor. இன்ஸ்ட்ரக்டரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நம்ம வந்து கோர்ஸ்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா it will work. ஓகேங்களா, தட் ஒன் யூ ட்ரை ஃப்ரம் யோர் எண்ட். பிகாஸ் வந்து ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கா. அண்ட் தென் நான் இன்ஸ்ட்ரக்டர் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன், ஐ மீன் என்ரோல்மெண்ட் கிளாஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் அன் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் ட்ரை டு ஆட் த கோர்ஸ், தென் இட் வில் ஒர்க். ஓகேங்களா, ஓகே. நம்ம இப்போ வந்து அந்த என்ரோல்மெண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, என்ரோல்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ செக் பண்ணுவோம். Before that, see, first வந்து டெஸ்டிங்க்கா I will explain you how to test and then you can do it on your. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய டெஸ்டிங் வந்து நிறைய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதனால நான் என்ரோல்மெண்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. என்ரோல்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு ஸ்டூடெண்ட் வேணும், கோர்ஸ் வேணும், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும் அண்ட் தென் வந்து கோர்ஸ் கிரியேட் பண்ணணும், தென் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே, நானே வந்து அதையும் கிரியேட் பண்ணுறேன். 1 செகண்ட். சி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் வேணும் இல்லையா, அதனால ஸ்டூடெண்ட்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். பாடி விச் இஸ் சம்திங் I can give it like name colon Agni. After this name email colon abc@gmail.com. After this comma address and then colon, inside this we need city and state. City colon Bangalore comma state, inside a double quote state colon Karnataka. Okay, if I do create, எனக்கு வந்து it is a post mapping, address, city, state, sorry, student. Okay, create ஆயிடுச்சு. And then கோர்ஸும் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா we need a instructor. So localhost 8080, then இன்ஸ்ட்ரக்டரோடது /instructor okay. Instructor should have like instructoroட name Chitra and expertise colon Java. Okay, if I do send, ID expertise create ஆயிடுச்சு. If I need to add a course, கோர்ஸ்னா என்னென்ன parameters பேலோட்ல வேணும், டைட்டில் Spring Boot, after this டைட்டில்க்கு அப்புறம் 1 செகண்ட், இன்ஸ்ட்ரக்டர்ன்ற காலம் நமக்கு தேவை. ஸோ inside this இன்ஸ்ட்ரக்டர் கோலன் inside double quotes நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்ட்ரக்டரோட டேட்டாவை ஆட் பண்ணணும். பிஃபோர் தட் இன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து சேம் சித்ரா அண்ட் அவங்க எக்ஸ்பர்டைஸ் வந்து expertise which is colon Java. Okay,
see first வந்து instructor create பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஹியர் வந்து நான் ManyToOne கொடுக்கும்போது ஃபெஷ் டைப் வந்து லேசின்னு கொடுத்துருக்கேன், அண்ட் தென் வந்து ஜாயின் காலமும் கொடுத்துருக்கேன். தென் ஒன்லி இட் வில் பிகம் அ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஆஃப்டர் டூயிங் எவ்ரி திங் வாட் யூ டூனா என்ரோல்மெண்ட் நார்மல் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ரோல்மெண்ட்டும் கிரியேட் பண்ணுங்க. then it will work as expected. if you find any error on those things நீங்க வந்து let me know or else வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, so that we can again check those code. okay if உங்களோட அசைன்மெண்ட் என்னன்னா நான் கோட் எல்லாமே ரைட் பண்ணிட்டேன், there are some minor issues are there, அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்க கோடை ரன்னபிள் கோடா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, this is how actually வந்து ManyToOne OneToMany எல்லாமே ஒர்க் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோல இருந்து நமக்கு வந்து how the relationships get attachedன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ ஆன்வர்ட்ஸ் இதுல இருந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல நம்ம வந்து நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு கிரியேட் சேம் நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல எப்படி வந்து ஒரு 4-5 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல சிங்கிள் என்டிட்டில ரொம்ப கிளியரா இருந்தோமோ அதே மாதிரி இதுலயும் நல்லா கிளியர் ஆயிட்டு வில் மூவ் ஆன் டு த மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you in another video. பிஃபோர் வாட்சிங் த அதர் வீடியோ இந்த கோடை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை டெஸ்டிங் இட் இன் யோர் ஏபிஐ. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you in another video. Thank you. Bye bye.